எனக்கு என்னுடைய வாழ்வில் என்னுடைய உள்ளத்தில் நிம்மதி ஏற்படுத்துவாயாக என்று சொல்வார்கள். அக்கிமிஸ் ஸலாத அரிஹ்னா பிஹா. இறைவன் எனக்கு கொடுத்த அந்த 5 நேர தொழுகையை நிலைப்படுத்துவதன் மூலமாக என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு, இந்த உலக வாழ்வு எனக்கு நெருக்கமாகிறது பிலாலே என்று சொல்வார்கள். குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா. அதே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள், என்னுடைய கண்ணின் குளிர்ச்சியை இறைவன் தொழுகையில் வைத்திருக்கிறார். என்றைக்காவது தொழுகை நம்முடைய உள்ளத்தில் நிம்மதியை கொடுத்து எம் வாழ்வில் கவலையை போக்கி இருக்கிறதா? ஏனென்றால் அந்த தொழுகையில் உயிர் இல்லை. நாம் தொழக்கூடிய தொழுகைகளில் உயிர் இல்லை. இறைமறை சொல்கிறது, ஒரு அடியானுக்கு வைதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ, ஏதாவது நலவு கிடைத்தால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அவனை ஏதாவது தீங்கு நேர்ந்து விட்டால், கவலை அவனை அடைந்து விட்டால் ஜஸூஆ, தடுமாறி விடுகிறான். எதற்கு இந்த வாழ்க்கை என்கிறான். கிடைக்கும் போது அவனுக்கு ஏதாவது ஒரு அருக்குடை கிடைக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அருக்குடை எடுக்கப்பட்டு விட்டால், செல்வமோ உறவுகளோ வசதியோ ஏதாவது ஒன்று குறைக்கப்பட்டு விட்டால் தடுமாறி விடுகிறான். இல்லல் முஸல்லீன். இறைமறை சொல்கிறது, தொழுகையாளிகளை தவிர. இவர்கள் யார்? இவர்கள் எப்போதும் நிலையாக இருப்பார்கள். இறைவன் கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் அதை எடுத்துக்கொண்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற நிலைப்பாட்டில் வாழ்வார்கள் என்று தொழுகையாளிகளை பற்றி இறைமறை சொல்கிறது.